ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்மளோட தமிழ் பாரம்பரியப்படி ஆதி காலத்திலிருந்து தற்போது ஒரு 50 வருஷங்களுக்கு முன்னாடி வரை பார்த்தோம்னா, அழகா இருக்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும், உணவாகட்டும், மருந்தாகட்டும், எல்லாத்துக்குமே இறைவன் கொடுத்த இயற்கையான முறையை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. தற்போதைய காலகட்டத்தில் எத்தனை பேருக்கு நமக்கு அந்த இயற்கை முறைகள் தெரிஞ்சு வச்சிருக்கோம், இல்லைன்னா நமது பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னு தெரியல. இப்போது வர்ற கண்ணுக்கு அழகான விளம்பரங்கள்ல அது எல்லாமே கொஞ்சம் காணாம போயிட்டுன்னே சொல்லலாம். இன்றைய காலகட்டத்தில் ஏதோ நமக்கு தெரிஞ்ச நம்மக்கிட்ட இருக்கிற இயற்கை முறைகளை கொஞ்சமாவது வர்ற தலைமுறைகளுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்தணும். அந்த வகையில் நமது முன்னோர்கள் தனது அழகுக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் ஏராளமான மூலிகை பொருட்களை பயன்படுத்தியிருக்காங்க. அதில் நமக்கு தெரிஞ்ச ஒரு 21 மூலிகை பொருட்களை கொண்டு ஒரு குளியல் பொடி தயார் பண்ணியிருக்கோம். அந்த மூலிகை பொருட்கள் என்னென்ன, அதோட பயன்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கஸ்தூரி மஞ்சள் அது ரொம்ப ஒரு கிருமி நாசினியாக பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது. அது சூரிய ஒளியோட பாதிப்புல இருந்து காற்று மாசு இதெல்லாம் ஒரு சருமத்தை பாதுகாக்கக்கூடிய பொருளாக ஃபர்ஸ்ட் கஸ்தூரி மஞ்சளை பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் வேப்பிலை அப்படின்னு பார்த்து ரெண்டாவது வேப்பிலை. அதுவும் அப்படி பார்த்தீங்கன்னா அது நல்ல கிருமி நாசினியாக பயன்படுத்தியிருக்காங்க. அது சருமத்தில் இருக்கிற கிருமிகளை அகற்றி நம்மளோட தேமல், கரும்புள்ளி, கருந்திட்டுகளெல்லாம் அது சரி செய்கிறது. அப்புறம் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா துளசி. துளசி அதில் வைட்டமின் கே இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கிறதுனால அது சருமத்தை ஆழமாக சுத்தம் செஞ்சு நம் முகப்பரு நீக்கி சரும நிறத்தை ஒளிர செய்கிறது. நாலாவது பார்த்தீங்கன்னா தாமரை இதழ். அது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த தாமரை இதழ் சருமத்திற்கு நல்ல கண்டிஷனராக செயல்பட்டு சருமம் இளமையாக இருக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து 5 ரோஜா இதழ். ரோஜா இதழ் அதுலேயும் ஆன்டி ஆக்சிடென்ட், வைட்டமின் பி, சி, கே போன்ற இந்த மாதிரி விட்டமின்ஸ் நிறைஞ்சிருக்கிறதுனால இது முகத்தை நல்லா பளபளப்பாகவும் மினுமினுப்பாகவும் வச்சிருக்கு. சரும அழகு சார்ந்த பராமரிப்பில் இந்த ரோஜா இதழை ரொம்பவே பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து 6 பார்த்தா ஆவாரம்பூ. ஆவாரம்பூ இந்த அழகு அப்படிங்கிற இடத்துல இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதாவது இது இந்த ஆவாரம்பூ நம்ம உடலுக்கு அப்படின்னு பயன்படுத்தணும்னா நம்மளோட சருமம் அழகா ஒரு பொன்னிறத்தையும் மினுமினுப்பையும் கொடுக்குற சக்தி இந்த ஆவாரம்பூக்கு இருக்கு. இது பனிகாலத்துல நமக்கு ஏற்படுற வறட்சி காரணமா உண்டாகிற மங்கு, தேமல் போன்ற எல்லாத்தையுமே போக்கி சரும அழகை கூட்டுறதுக்கு இது முக்கிய பங்கு வச்சிருக்கு. அடுத்து 7 வெட்டிவேர். வெட்டிவேர் அதிக வாசம் உடையது. இது போக மருத்துவ தன்மையும் கொண்டது. வெட்டிவேர் முகத்துல உள்ள பருக்களை குறைக்க உதவுது. இது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியையும் நல்ல உற்சாகத்தையும் நமக்கு கொடுக்குது. 8 நன்னாரி வேர். இதுவும் சருமத்துல நமக்கு வயசான சுருக்கங்கள் இளவயதுல உண்டாகாமல் தடுக்குது. இதுவும் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தருது. அப்புறம் 9 வெந்தயம். வெந்தயத்துல விட்டமின் சி இருக்கிறதுனால அது முகத்தை பளிச்சென சரும நிறத்தை அப்படி தெளிவா வச்சிருக்கு. சருமத்தில் உள்ள அழுக்குகளை நீக்கி முக சுருக்கங்களை நீக்கி இழந்த இளமையை மீட்கிறதுக்காக இதை அதிக அளவு பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து 10 கோரக்கிழங்கு. இது மருத்துவ குணம் கொண்ட மூலிகை. இது சருமத்துல ஏற்படுற அந்த வியக்கூறு, தேமல், உடல் சுற்றுனால உண்டாகிற கொப்புளங்கள் போன்றவைகளை மறைய செய்யற ஒரு குணம் உள்ளது இது. அடுத்து 11 பார்த்தீங்கன்னா பூலாங்கிழங்கு. பூலாங்கிழங்கு சருமத்தை மென்மையாக வச்சிருக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இது முகத்தில் உள்ள கரும்புள்ளி, பருக்கள் இதெல்லாம் தடுத்து உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நறுமணத்தையும் கொடுக்கக்கூடியது இது. அடுத்து 12 மகிழம்பூ. மகிழம்பூ பயன்படுத்தினால நல்ல வசீகரமும் அழகான தோற்றத்தையும் கொடுக்கும். உடல் சுருக்கமின்றி நல்ல பளபளப்பா நல்ல நிறத்தோட இருக்கிறதுக்காக இதை பயன்படுத்திருக்காங்க. அடுத்து கார்போக அரிசி. கார்போக அரிசி சரும நோய்களை குணப்படுத்தும். உடல்ல வியர்வை மற்றும் துர்நாற்றம் வராமல இது தடுத்திருக்கு. கருவளையத்தை சுத்தி கருவளையம் இருந்ததுன்னா அதை நீக்கி ஒரு அழகுக்காக இது பயன்படுத்தியிருக்கு. இந்த அரிசி அழகு சாதன பொருட்கள்ல முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்து 14 பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் சருமத்திற்கு அதிகப்படியான நன்மைகளை தருகிறது. முகப்பருக்களை எதிர்த்து போராடுது. முகத்துல இருக்கிற தூசி மற்றும் எண்ணெய் துகள்களை அகற்றி சரும துளைகளை சரி செஞ்சு சருமத்துக்கு
நிறத்தை வந்து சம அளவுல வச்சிருக்கிறதுக்கு இது உதவுது. அடுத்து 15 வந்து அதிமதுரம். அதிமதுரங்கிறது சருமத்தோட ஈரப்பதத்தை தக்க வைக்க வந்து உதவுகிறது. இப்ப வறண்ட சருமத்தை வந்து ஈரப்பதமாக மாற்றுகிறது. முகத்துல வர்ற சுருக்கங்கள், கரும்புள்ளிகள் போன்றவற்றை நீக்கி வந்து வயதான தோற்றத்தை தடுக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 16 வந்து பூந்திக்கொட்டை. பூந்திக்கொட்டை பயன்படுத்தும் போது வந்து இயற்கையாவே சருமத்துக்கு வந்து ஈரப்பதம் கிடைக்குது. இதனால இது வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசிங்கா வந்து இது பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து வந்து வசம்பு. வசம்பு வந்து பயன்படுத்துறதுனால முகம் நல்ல பொலிவா இருக்கும். முகத்திற்கு வந்து ஒரு நல்ல வசீகர தன்மையை வந்து இந்த வசம்பு கொடுக்கும். 2வது நம்ம பயன்படுத்துற இந்த மூலிகை பொருள்கள் வந்து எது நல்லா கெட்டு போகாம இந்த எதுவும் இல்லாம அதுவும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். அடுத்து ஆரஞ்சு பழத்தோல். ஆரஞ்சு பழத்தோல்ல வந்து அதிக அளவு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. இதை சருமத்திற்கு பயன்படுத்தும் போது நமக்கு வந்து நோய் தொற்றுகளை சரி செய்கிறது. விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிக அளவுல இருக்கிறதுனால வந்து இது அழகிற்கு வந்து சருமம் பொலிவுடனும் மென்மையாகவும் வச்சிருக்கிறதுக்கு இது பயன்படுத்தி இருக்கு. அடுத்து வந்து முல்தானி மெட்டி. இது வந்து ஒரு மண் வகை, களிமண் வகையை சார்ந்தது. இது அழகை உண்டாக்கும் ஒரு ஒப்பனை பொருள். இது வந்து முகத்தை சுத்தப்படுத்தி தெளிவடைய செய்கிறது. முகத்தில் உள்ள தழும்புகளை நீக்கி வந்து சரும நிறத்தை வந்து மேம்படுத்த உதவுது. 20 வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பாசிப்பயிறு. பாசிப்பயிறு வந்து முகத்தில் உள்ள கருமையை போக்கி முகத்தை பளிச்சுன்னு மாத்துது. பாசிப்பயிரில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் வந்து சருமத்தை ஈரப்பதமாகவும் மென்மையாகவும் வச்சிருக்கிற உதவுது. முகத்துல பருக்கள் வராமல் தடுக்குது. சரும நிறத்தை வந்து மேம்படுத்த பயன்படுது. அடுத்து கடலைப்பருப்பு. பொலிவிழந்த சருமத்தை வந்து இளமையூட்டும் தன்மை கடலை மாவிற்கு உண்டு. முகத்தில் உள்ள சுருக்கங்கள் மறையும். முகத்தை பளபளப்பாகவும் பிரகாசமாகவும் வச்சிருக்கிற உதவுது. இந்த 21 மூலிகை பொருள், இந்த 21 பொருள்கள் இயற்கை சார்ந்த பொருள்களை கொண்டு தயார் செய்யப்பட்ட இந்த மூலிகை குளியல் பொடியை நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து இயற்கையான முறையில வந்து நம்ம அழகை வந்து மெருகூட்டவும் தக்க வச்சுக்கிட்டு வர்றதுக்கும் பயன்படுகிறது.